சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாணலில் நாம் சிந்திக்க போவர் புதுச்சேரி திமுக மகளிர் அணி மாநில அமைப்பாளர் திருமிகு காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த கல்வி ஆண்டுல 2026-27 இதுலயே ஹிந்தி மொழிய கட்டாயமாக்கணும். R3 அமைப்பின் அடிப்படையில இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். இமிடியட்டா நீங்க ஹிந்திய கற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு அதுக்கு புக்ஸ் நாங்க கொடுக்காட்டியும் மார்க்கெட்ல இருக்கிற புக்ஸை வாங்கி நீங்க கட்டாய அடிப்படையில நீங்க மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு இன்னைக்கு சர்க்குலர் வந்திருக்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து. திமுக அதிமுகவும் உட்பட புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த இருமொழி கொள்கை தான் வேண்டும், ஹிந்திய நீங்க எதிர்க்கிறீங்க, ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. எப்படி எங்க சூழல் இருக்கு, உங்களுடைய முதல்கட்ட பார்வை அதுல? முதலாவதாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி தான் இப்போ ஒரு சிபிஎஸ்சில இருந்து ஒரு சர்க்குலர் ரெஸ்பான்ஸ் டு குவெரிஸ் டு லாங்குவேஜஸ் சொல்லிட்டு எந்த மொழியை நீங்க 9th 10th தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான முதல் கட்டமா இவங்க மும்மொழியை அமல்படுத்த போறோம். R1 R2 R3 இதுல அனைத்து பள்ளிகளும் இந்த 3 மொழியை எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சியோட ஒயாசிஸ்ங்கிற வெப்சைட், ஒரு பள்ளி அங்கீகாரம் பெறணும், சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை தன்னோட ஸ்கூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒயாசிஸ்ங்கிற வெப்சைட்ல தான் போய் பதிவு பண்ணணும். சிபிஎஸ்சி தன்னுடைய சுற்றறிக்கைய பள்ளிகளுக்கு அனுப்பும் போது வெறும் 7 நாட்களுக்குள்ளாக இந்த ஒயாசிஸ் வெப்சைட்ல நீங்க எந்த 3 மொழியை தேர்ந்தெடுக்க போறீங்கிறத 7 நாளுக்குள்ள சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த புதுச்சேரியே தேர்தலை சந்தித்து கொண்டிருந்த நேரம் இது. புதுச்சேரியோட பிரச்சனை மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அந்தந்த மாநிலங்களுக்குமே இந்த மும்மொழியை நம்ம அடாப்ட் பண்ண போறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கு. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் நாங்க தேர்தலில் பிஸியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பிரச்சனை என்னங்கிறதே தெரியாம பிரெஞ்சுக்கு இனிமே வேலை இல்லை, நீங்க பிரெஞ்சு டீச்சர்ஸ் போயிடலாம். அப்போ பேரண்ட்ஸ்க்கு ஒரு சுற்றறிக்கை வருது. தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக தான் இந்த சுற்றறிக்கை எங்க கையில கிடைக்குது. அப்ப அந்த சுற்றறிக்கையை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இனிமேல் பிரெஞ்சு கிடையாது, அந்த இடத்துல ஹிந்தி தான் இருக்க போகிறது. அதனால உங்களுக்கு ஹிந்தியா தமிழா செகண்ட் லாங்குவேஜ்ல இந்த ரெண்டுத்துல நீங்க எதையாவதுதான் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் லெட்டர் வருது. அந்த ஆப்ஷன் லெட்டர்ல பிரெஞ்சு நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிவிச்சாச்சு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேரடியாக பிரெஞ்சு ஆசிரியர்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள். அப்போ இப்படி ஒரு கேட்டிக்கான ஒரு மைண்ட் செட் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சு? 7 நாட்களுக்குள்ளாக நீங்க அந்த பதிவை பண்ணலன்னு அப்படின்னா சிபிஎஸ்சி அஃபிலியேஷனை நீங்க கேன்சல் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு சிபிஎஸ்சி கிட்ட. அப்போ ஒன்றிய அரசாங்கத்திடம் அடிபணிஞ்சே போக வேண்டிய அவசியம் பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கு. எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல நாம டக்குன்னு போட்டுருவோம், அதுக்கப்புறமா வர்றதை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பள்ளிகள் இருக்கு. இப்ப பேரண்ட்ஸுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரெஞ்சு படிச்சிருக்கா, ஆனா 6ஆம் கிளாஸ்ல இருந்து இனிமே பிரெஞ்சு கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ பேரண்ட்ஸோட மனநிலை என்ன? இப்ப 5 வருஷமா ஒரு பாடத்தை படிச்சுட்டு இனிமே அந்த மொழி அதுல இல்லைன்னும் போது புதுசா ஒரு மொழியை கத்துக்கக்கூடிய அந்த மாணவனுடைய மனநிலை என்ன? அப்ப இதை எதையுமே பார்க்காம முதலாவதாக பிரெஞ்சை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதுச்சேரி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால வரலாறோடு பிரெஞ்சு இந்திய கலாச்சாரம் என்பது ஒரு பின்னி பிணைஞ்ச ஒன்றா இருக்கு. பிரெஞ்சியர்களை புதுச்சேரி மண்ணிலிருந்து திருமணம் செய்து கொள்வதும், புதுச்சேரி மக்களை தன்னுடைய குடும்பங்கள்ல இருந்து திருமணம் செய்து கொள்றதும்ன்றது ஒரு தொன்று தொட்டு நடக்கக்கூடிய வழக்கமாக இருக்குது. இங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிக்கே பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேரின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மேரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சுலயும் பிரான்ஸ்லயும் அங்க இருக்கிற முனிசிபாலிட்டிக்கு பேரு மேரி தான். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய தெருக்களுக்கு பிரெஞ்சு பெயர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான வீதிகள்ல இருந்து இந்த கட்டிடக்கலை, நீங்க பிரெஞ்சு கட்டிடக்கலையை வச்சுதான் இன்னைக்கு புதுச்சேரியோட டூரிசமுமே இருக்கு. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமாக பிரெஞ்சை நீக்கிறங்கிற பேர்ல புதுச்சேரியில இந்த பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி வந்ததற்கு பிறகாகத்தான் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டம் என்பதே அரசாங்க பள்ளிகள்ல திணிக்கப்பட்டுச்சு.
இந்த மாதிரி நான் ஒன்னோட ஒண்ணு பேச போனா அது கிட்டத்தட்ட இவங்க பண்ணி வச்சிருக்க சிக்கல் என்பது கடந்த 10 ஆண்டுகள்ல புதுச்சேரியில பிரெயின் ட்ரெயின் ஒரு பிரச்சனை இருக்கு. புதுச்சேரியில படித்து திறமையான இளைஞர்கள் எல்லாம் வெளி மாநிலங்கள்லயும் வெளி மாவட்டங்கள்லயும் வேலை பார்க்கறாங்க. புதுச்சேரியில வேலை பார்க்கல, புதுச்சேரியில வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த பிரெயின் ட்ரெயின் பிரச்சனையில இருந்து ஜிஇஆர் ரேஷியோல இருந்து நேஷனல் லெவல்ல ஜிஇஆர் ரேஷியோ புதுச்சேரி தான் டாப்ல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நேஷனல் அசஸ்மெண்ட்டை பார்க்கும்போது மேக்ஸ் சயின்ஸ்ல கம்மியா மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு புதுச்சேரியினுடைய கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் கிட்ட ஒரு கோரிக்கை மனு வைக்கிறார். புதுச்சேரி அரசு பள்ளிகளை சிபிஎஸ்இ ஆக தரம் உயர்த்த வேண்டும். ஒரு லெட்டர் தான் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் கொடுத்த 22 மணி நேரத்திற்குள்ளாகவே தர்மேந்திர பிரதாப் அவர்களிடம் இருந்து ஒரு அறிக்கை வருகிறது. புதுச்சேரியினுடைய சிபிஎஸ்இ தரம் உயர்த்தப்படும், அரசு பள்ளிகள் எல்லாம் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்படும் அப்படின்னு. அப்போ 22 மணி நேரத்துல உங்களால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸா மாத்திர முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி மக்கள் கிட்ட கருத்து கேட்காம எதுவுமே இல்லாம ஒரு பிரெஞ்சு பாடத்திட்டத்தை நாங்க நீக்க போறோம், ஒரே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான் இருக்கலாம், 2 ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக 4 பிராந்தியங்களை கொண்ட ஒரு பகுதி. புதுச்சேரி காரைக்கால்ல பாத்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். மாஹே என்ற பகுதி கேரளத்தினோடு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பகுதிங்கிறதுனால அங்க மலையாளம் பேசுபவர்கள் அதிகம். யானம் என்கிற பகுதி ஆந்திர பிரதேசத்தினோட ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதனால அங்க தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகம். இப்ப நீங்க முன்மொழின்னு எடுத்துட்டு வரீங்கன்ற பட்சத்துல இந்த 3 பிராந்தியங்கள்லயும் இருக்கக்கூடிய பெற்றோருடைய மனநிலையில இருந்து பாருங்க. மாஹேல இருக்கிறவங்களுக்கு மலையாளம் தேவைப்படும், யானத்தில் இருக்கிறவர்களுக்கு தெலுங்கு தேவைப்படும், புதுச்சேரி காரைக்காலில் இருக்கிறவர்களுக்கு தமிழ் தேவைப்படும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மொழி ஆப்வியஸா இங்கிலீஷ் எடுத்துக்கிறாங்க, செகண்ட் லாங்குவேஜ் அவங்களோட மதர் டங். அப்ப தேர்ட் லாங்குவேஜ் நீங்க எதை எடுப்பீங்க அப்படின்னும் போது இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு பிரெஞ்சு இருந்தது, வேணுங்கிறவங்க கத்துக்குவாங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த செகண்ட் லாங்குவேஜ்லயே பிரெஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் எடுத்து படிச்சு இன்னைக்கு உயர்கல்வியில இருந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு பிரெஞ்சு இருக்காங்க. இன்னைக்கு பிரெஞ்சு எம்பசிஸ்ல புதுச்சேரியில இருந்து படிச்சுட்டு போனவங்க வேலை பார்க்கறாங்க, பிரான்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி உறவு முறைகள் பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தோடு பிணைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அடிமட்டமாக இன்னைக்கு ஒரு தலைமுறைக்கான பிரெஞ்சு கல்வியே மறுக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நேற்றைய முன்தினம் பத்ரி சேதாத்ரி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பிரெஞ்சு படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா, சிபிஎஸ்இ எப்பொழுதுமே மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிபிஎஸ்இ எப்பவுமே மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஎஸ்இனோட சர்க்குலர் வந்ததுல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹிந்தி தான் இருக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இங்கிலீஷ்க்கு இருக்கு. அப்போ இவங்க மொழிக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறது இந்த சர்க்குலர்ல பார்த்தாலே தெரியும். என்னன்னா சட்டத்திலேயே 3 லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. ஒரு இங்கிலீஷ், ஒரு மதர் டங் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒரு இந்திய மொழி படிச்சுட்டு இருக்கிற ஒரு இந்திய மொழியை எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இதுல எங்க ஹிந்தி வருது? ஹிந்தியை நீங்க தெலுங்கு எடுத்துக்கலாம், நீங்க தமிழை கூட எடுத்துக்கலாம், நீங்க மலையாளத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா? அந்த விளக்கம் கொடுக்கப்படுதுல. இததான் பத்ரி சேஷாத்ரியோட வாய்ஸ் பத்ரீத் இல்ல, ஒட்டுமொத்த ரைட் விங்குக்கான வாய்ஸ், ஒட்டுமொத்த சிபிஎஸ்இனுடைய வாய்ஸ், ஒட்டுமொத்த பாஜகவினுடைய வாய்ஸ் ஆகத்தான் நான் பத்ரி சேஷாத்ரியோட வாய்ஸை பாக்குறேன். அதுல அவர் பேசும்போது சொன்னது இதே கருத்து தான். மாஹேல இருக்கிறவங்க தமிழ் படிக்கலாமே, யானத்துல இருக்கிறவங்க மலையாளம் படிக்கலாமே, புதுச்சேரியில இருக்கவங்க தெலுங்கும் மலையாளமும் படிக்கலாமே அப்படின்னா எதுக்காக நான் அந்த மொழியை படிக்கணுங்கிற தேவை இருக்குல்ல. இப்ப நான் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா நான் படிக்க போற 5 சப்ஜெக்டுகள்ல மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இது 3 ஆங்கிலத்துலதான் இருக்க போகுது. ஆங்கில பாட அறிவே இல்லாமல் இந்த 3 பாடங்களையும் என்னால படிக்க முடியாது. இப்ப ஹவு கிளவுட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கன்னா கிளவுட்ஸ் எப்படி உருவாகுதுங்கிறதா அந்த கேள்வி. அடிப்படையில ஒரு மொழி அறிவுது என்ன? வினைச்சொல், பெயர் சொல், எதிர்ச்சொல், எந்த நேரத்துல அவன் வருகின்றான், போகின்றான், எழுந்தான், அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் இதெல்லாம் போடணும்.
அப்போ ஒரு கிளவுட்ஸ் உருவாகுதுங்கிறத எழுதுறதுக்கே எனக்கு என்ன அடிப்படையா தேவைப்படுது? கிராமட்டிக்கல் நாலேஜ் எனக்கு தேவைப்படுது. அந்த அறிவே இல்லாம நான் போய் நேரடியாக இந்த 3 முக்கிய பாடங்களை படிப்பது ஏற்புடையது அல்ல. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் முதல் லாங்குவேஜா இங்கிலீஷை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்கு இப்போதைக்கு ஃபாரின் லாங்குவேஜா இங்கிலீஷ்னு சொல்லிட்டாங்கிற காரணத்துல இங்கிலீஷ் வைக்கிறாங்க. இப்போ பத்ரி சேஷாத்ரி மாதிரியான ஆட்களுடைய வாய்ஸை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இவங்க கொடுத்திருக்கிற இந்தியா முழுக்க கொடுத்திருக்கிற ஹைப் என்ன? ஹிந்தி படிச்சுக்கோங்க, ஹிந்தி தான் உங்களுடைய நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்தி தான் ராஷ்டிர பாஷா, வர்றவங்க எல்லாருமே ஹிந்தியிலே பெயர் வைக்கிறது, அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கே ஹிந்தியில தான் பெயர். ஹூனர் ஹத்துன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு புதுச்சேரியில. இந்த ஹூனர் கட்டுங்கிறது வந்து கைவினை பொருட்கள் கண்காட்சி, அவ்வளவுதான். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களையும் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட ஒரு கண்காட்சிக்கு ஹூனர் ஹட்டுன்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? அந்த பேரை நான் ஒழுங்கா சொல்றேன்னு கூட தெரியாது. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ கனிமொழி அக்கா கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும்போது நீங்க வைக்கக்கூடிய பெயர்கள் வாயில கூட எனக்கு நுழைய முடியல, இது என்னன்னே எனக்கு தெரியல. ஈவன் அந்த கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்து டீலிமிட்டேஷனுக்காக எதிர்ப்பு தெரிவித்த போது கூட இழிவாக பேச வேண்டியது. ஒரு மாநிலத்தினுடைய விருப்பம் என்ன, அந்த மக்களினுடைய விருப்பம் என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, எதையுமே தெரிஞ்சுக்காம நேரடியாக இன்னைக்கு வந்து எந்தவித பழக்கமும் இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு திணிக்க முடியுமா? ஒரு வெஜிடேரியன் கிட்ட போய் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு திணிக்க முடியுமா? அது திணிப்புன்னு சொல்றீங்கல்ல, அதே போலவே தானே இதுவும் ஆகும். சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இவங்க ஈவன் சமக்ர சிக்ஷா அந்த திட்ட இந்த பள்ளிகள்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி, இதுதான் அந்த சமக்ர சிக்ஷா. அனைவருக்கும் கல்வி, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய கல்வின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கே ஹிந்தியில தான் பேரு சமக்ர சிக்ஷா, அனைவருக்கும் கல்வி. அந்த இவங்க திணிக்கக்கூடிய ஒரு பேரை பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்வச் பாரத், ஸ்வச் வித்யாலயா, இவங்க வச்சிருக்கிறது எல்லா பேருமே ஹிந்தி தான். இவங்க கொடுத்திருக்கிற நாடு முழுவதும் கொடுத்திருக்க இதுல குறிப்பா வந்து நீங்க சொன்னது போல இப்போ கனிமொழி தமிழ்நாட்டுல இருந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டினுடைய அவங்க எம்பியா இருக்காங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய ஹிந்தியை ஏற்றுக்கொண்டாதான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் அது நீங்க நிதியை தருவீங்க அப்படின்னா அது நிதி எங்களுக்கு தேவையில்லைன்னு புறக்கணிப்பு நடத்தப்படுது. அதை எதிர்த்து போராடுறாங்க. ஆனால் புதுச்சேரியிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு எதிர்ப்பு வந்தா நீங்க அப்படி எதிர்க்க கூடாது. ஏன்னா அது வந்து யூனியன் பிரதேசம், யூனியன் பிரதேசத்துக்கு எதிர்ப்பு குரல் பதிவு செய்வதற்கே அதிகாரம் கிடையாது. ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் வந்து யூனியன் பிரதேசம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அங்க ஆளுநரா இருக்கிறவரு துணைநிலை ஆளுநரா தான் இருக்கிறாரு, அவரு சில பேரை நியமனம் செய்ய முடியும் சட்டமன்றத்துக்குள்ளேயே அப்படின்னு விளக்கங்கள் கொடுக்கப்படுது இல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் ஆளுகைக்கு வந்ததற்கு பின்பாக 1 வருஷ காலமா அந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கவில்லை அப்படின்னா அப்போதுதான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது அந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கு. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் கிரண்பேடி அவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். நேரடியாக ஆளுநர் வந்து நியமனம் செய்வது கிடையாது. ஆளுகின்ற அரசாங்கம் யார் வர்றாங்களோ ரூலிங்க்கு அவங்க பரிந்துரை செய்வாங்க. அந்த பரிந்துரையின் பேர்ல தான் நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்லயே இருக்கு. இது ஒரு எதேச்சதிகார போக்கு, இது ஒரு சர்வாதிகார போக்கு. நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நீ எல்லாம் என்னை எதிர்த்து கேள்வி கேட்கலாமான்னு அதிமுகவே மிரட்டி இருக்காரு பத்ரி சேஷாத்ரி. பத்ரி சேஷாத்ரி யாரு? முதல்ல வாயை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு நபர், அவ்வளவுதான். இந்த பத்ரி சேஷாத்ரி வந்து இவரு அதிமுகக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, போனா போகுதுன்னு புதுச்சேரியில உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்கோம், நீங்களாம் இதை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு எதிர்வலை. முதல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியுமா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அத்தனை மொழிகள் தெரியுங்கிறதுக்காக ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த மொழியை படுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. தனக்கு வேண்டிய, தனக்கு தெரிய வேண்டிய, எனக்கு பிழைப்பு கொடுக்க வேண்டிய, எனக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய, எனக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மொழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்போ பத்ரி சேஷாத்ரியினோட குரல் என்னவா இருக்குன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்தீங்களா எல்லாருமே ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஹிந்திக்குதான் இவங்கதான் இவ்வளவு பெரிய ஹைப் கொடுத்து வச்சிருக்காங்களே. ஹிந்தி படிச்சாதான் வேலை வாய்ப்பு, ஹிந்தி படிச்சாதான் ஆர்மியில இடம், ஹிந்தியை படிச்சாதான் நேவியில இடம். ஏன்னா ஆர்மில இருந்து நேவில இருந்து
முப்படை அதிகாரிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஹிந்தியில தான் பேசி ஆக வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயத்தையும் ஏற்படுத்துறாங்க. சாதாரண டிபேட் சேனல்கள், இந்தியில நடத்தக்கூடிய சாதாரண சேனல்கள்ல கூட ஹிந்தியில பேசுங்க, நான் ஹிந்தியில தான் பேசுவேன், இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஹிந்தியில தான் பேசுவேன். அதே மாதிரி புதுச்சேரிக்கு யார் வந்தாலும் ஹிந்தியில தான் பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு நான் என்னால மொழிபெயர்த்து என்னால சொல்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு, அதனால நீங்க ஹிந்தி கத்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஹிந்தியில பேசிட்டு போறேங்கிற மாதிரி தனக்கான விஷயங்களை வட இந்தியாவுல சமீபத்துல ஒரு தன்னிச்சையான ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தவங்க ராஜஸ்தான்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல மும்மொழி கொள்கை இருக்கு, அதுல கட்டாயமாக ஹிந்தியும் சமஸ்கிருதமும் திணிக்கப்பட்டிருக்குங்கிறத எடுத்து வெளியே சொன்னாங்க. அங்க போய் அவங்களோட லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் பார்க்கும்போது அங்க ஒரு லேப் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதே மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் திமுக ஆட்சி காலத்திலையும் இங்கே கல்விக்கான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டை போலவே புதுச்சேரியிலும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டுல சைக்கிள் கொடுத்தாங்க, அதே மாதிரி இங்கேயும் சைக்கிள் கொடுத்தாங்க, அங்க லேப்டாப் கொடுத்தாங்க, இங்கேயும் லேப்டாப் கொடுத்தாங்க. அங்க சமச்சீர் கல்வியை கொண்டு வந்த போது தமிழ்நாடு புதுச்சேரியும் காரைக்காலும் சமச்சீரை ஃபாலோ பண்ணுச்சு. மாஹேல இருக்கிறவங்க கேரளா போர்டை ஃபாலோ பண்ணாங்க, யானத்துல இருக்கவங்க ஆந்திராவோட ஸ்டேட் போர்டோட சிலபஸை ஃபாலோ பண்ணாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டி அடிப்படையில சில சோம்பேறிகளுடைய வேலை பளு எங்களுக்கு அதிகமா இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்தை காட்டி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா டீச்சர் ஃப்ரெட்டர்னிட்டியை இவங்க வஞ்சிச்சிருக்காங்க. ஏன்னா இங்க டிஇடி தேர்வு டிஇடினா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாலே இவங்க அரசு பள்ளிகள்ல டீச்சர் ஆயிட முடியும். இங்க திடுதிப்புன்னு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியாச்சு. ஆனா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இங்க புதுச்சேரியில் இல்லை. அவர்கள் தகுதியான ஆசிரியர்கள் தான், ஆனா அவங்க என்ன பண்ணணும், சிடிஇடி முடிச்சாதான் சிபிஎஸ்இ டீச்சரா ஆக முடியுங்கிற அடிப்படை இருக்கு. அப்ப இந்த சிடிஇடி தேர்வை போய் நீ எழுதுன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்க. ஏற்கனவே கவர்மெண்ட்ல பணி பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஆசிரியர்களே இவர்கள் நிர்பந்திக்கக்கூடிய வேலையை பாக்குறாங்க. இங்க யாருமே நிம்மதியா இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்கூல் நடத்துறவங்க, டீச்சர்ஸ். அப்போ ஒரு தலைமுறையே இப்படி வளருதுன்னா நாளைக்கு இவர்களுடைய அறிவுக்குள்ள என்ன பண்ண முடியும்? இவர்கள் அறிவு சார்ந்து புதுச்சேரிக்கு இந்த ஹியூமன் கேபிட்டல் எப்படி உதவி செய்யும்? அப்ப இது எதையுமே யோசிக்காம திருதுப்பு நான் எடுத்துட்டு வரேன், இதைதான் நீங்க ஃபாலோ பண்ணும், 7 நாள்ல அப்டேட் பண்ணும், உன்னை எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கான பெரும்பான்மையோடு நீங்க இருக்கிறதுனால வரக்கூடிய ஆட்சி இவங்க மீண்டும் வந்துருவாங்களோங்கிற பதட்டத்துல இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி இருக்கிறது. புதுச்சேரியில இருந்து மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா அனைத்து தரப்பு மக்களுமே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிரெஞ்சு ஆசிரியர்கள் இன்னைக்கு ஒன்று கூடி அவர்களோட குழுவாக ஒருங்கிணைந்து பிரெஞ்சு கன்சுலேட் கிட்ட லெட்டர் கொடுக்கறதும், பிரெஞ்சு தூதரகத்துக்கிட்ட கடிதம் கொடுத்து புதுச்சேரியினுடைய ட்ரீட்டி இந்திய அரசாங்கத்தோடவும் புதுச்சேரியோடவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில புதுச்சேரி மக்களுக்கு விருப்பத்தின் விரோதமாக நாங்கள் எதையும் கையாள மாட்டோம் அப்படின்னு இந்திய அரசு கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியினுடைய மண், மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையும் சிதைக்கக்கூடிய வகையில பிரெஞ்சு பாடத்திட்டம் நீக்கம் என்பது எதேச்சதிகாரான போக்கு. இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில இப்ப இன்னும் ரிசல்ட்டுக்கு மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குதுங்கிறதுனாலதான் இன்னைக்கு போராட்டங்கள் இன்னும் பெரிய வடிவுல எதிர்கொள்ளப்படல. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்பாக நிச்சயமாக புதுச்சேரியில ஒரு மொழி போர் நடந்தே தீரும். பத்ரி சேஷாத்ரி அந்த வீடியோல சொல்றாரு, வேணா போராடிதான் பாருங்களேன் அப்படின்றாருல, அந்த மனநிலை எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் சொல்லலாம். அந்த திமிருக்கு எல்லாம் நிச்சயமாக புதுச்சேரி மக்கள் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரெஞ்சு, அதாவது ஜெர்மன் தியாலஜிஸ்டோட ஃபேமஸ் கோட் ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட்லி தே கேம் ஃபார் கம்யூனிஸ்ட், ஐ எம் நாட் அ கம்யூனிஸ்ட், ஐ கெப்ட் சைலண்ட். அடுத்தது தே கேம் ஃபார் ஜூஸ், நான் ஜூ இல்லை அதனால நான் அமைதியா இருந்தேன். திருப்பியும் தே கேம் ஃபார் சோசியலிஸ்ட், ஐ எம் நாட் அ சோசியலிஸ்ட், அதனால நான் அமைதியா இருந்தேன். தென் தே கேம் ஃபார் மீ, அப்ப எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் தியாலஜிஸ்ட் மார்டின் அவர்கள் ஒரு குறிப்பிட்டு ஒண்ணு பேசியிருப்பாரு. அதே போலவேதான் இன்னைக்கு பிரெஞ்சு, நாளைக்கு தமிழ், நாளைக்கு மலையாளம், நாளைக்கு தெலுங்கு, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழிகளை சிதைப்பார்கள்.
ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ராஷ்டிர மொழியாக, தேசிய மொழியாக இந்தியை மாற்றுவார்கள். அதுதான் இவர்களுடைய நோக்கம். அதற்கு அந்த சிதைவை உண்டாக்குவதற்காக தான் இத்தனை கலக குரல்கள். அந்த கலக குரல் தான் பத்ரி சேஷாத்ரியினுடைய குரல். புதுச்சேரி மாநில திமுகவினுடைய அமைப்பாளர், எதிர்கட்சி தலைவருமான அனந்த் சிவா அவர்கள் இந்த பிரெஞ்சு மொழி பாடத்திட்டம் நீக்கம் என்பது முற்றிலுமாக இந்தியை திணிக்கக்கூடிய வேலைதான் அப்படிங்கிறத புதுச்சேரியிலிருந்து முதல் ஆளாக கண்டன குரலை எழுப்பியிருந்தார். அதனை தொடர்ந்துதான் புதுச்சேரியில போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறது திமுக. நிச்சயமாக அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைந்து திமுக களத்தில் நின்று இருமொழி கொள்கையினுடைய அவசியத்தை புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி நிச்சயம் இதற்கான நிரந்தர தீர்வு காண்போம். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு போராட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.